ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. ஏம்மா சௌந்தர்யா உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரனை சொரிஞ்சு விடுறதே உனக்கு வேலையாக போச்சான்னு சொல்லிட்டு முத்துக்குமரனோட ஃபேன்ஸ்லாம் காண்டா வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு டாஸ்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய விபி வந்துட்டு இங்கே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, நான் ஒரு கதை சொல்லுவேன், அதை ஆரம்பிப்பேன், அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த கதையை வந்து கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுடைய கற்பனைக்கு எப்போ அப்படின்னு சொல்லும்போது ஊட்டியிலேருந்து கிளம்புது அந்த பஸ்ஸு, அது அடிவாரத்துலேருந்து அப்படின்னு ஆரம்பித்தார். தீபக் வந்தார், அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் சார் வந்தார், அதுக்கப்புறமா சாச்சனா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, அப்படி மாறி 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 சூப்பராக வந்துட்டாங்க. எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்தாங்க இந்த அம்மா சௌந்தர்யா பற்றி உங்களுக்கு தெரியும், எப்போ எதை பேசுவாங்க தெரியாது, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நல்லா ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க முத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் முத்துவை முதுகில் குத்துறது அவங்க தான். அவங்கள வந்துட்டு எப்படியாவது காலி பண்ணணும், முத்துவை வந்து வெளியே அனுப்பிச்சிடணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு இவர் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஏற்கனவே அந்த மொட்டை கடிதத்திலே பண்ணியிருப்பாங்க. அதே டயலாக்கை இங்கே வைக்கிறாங்க. ஸோ அந்த கடிதத்தை எழுதுறது இவங்க தான்றது அன்றைக்கி தெரியும், இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கேயும் வன்மத்தை கேட்குறாங்க நம்ம சௌந்தர்யா. ஆனால் சரியான பதிலீடு கொடுத்தாரு, செம்மமாக தான் இருந்துச்சு. எல்லாம் சிரிக்கிறாங்க, செம்ம அசிங்கமாக போச்சு சௌந்தர்யாவுக்கு. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அதில் வந்துட்டு எல்லாருமே தொலைஞ்சு போயிடுற மாதிரி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பஸ்ஸு வந்துடுது, எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. பக்கத்தில் வந்து சிப்பாயின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஜோக்கர்னு சொல்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவர் தான் முத்து, இந்த சிப்பாயாக இருக்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்றைக்கி சொல்லியிருப்பார்ல, சிப்பாய் செஸ் அந்த மேட்டரில் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த முத்துன்ற பேரை சொல்லவே இல்லை. அப்புறமா வந்துட்டு அங்கே இருக்க அன்ஷிதா வந்து யார் பேரை சொல்கிற சொல்லு அப்படி அவங்க வாயில் வர வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமா சொல்கிறதுக்கு முதல் தயங்குறாங்க. அங்கே முத்துவே சொல்கிறார், முத்துன்னு சொல்லுமா அப்படின்னு ஒன்று சிரிச்சுட்டு முத்து அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இவர் பக்கத்தில் இருக்கிறவரு காண்டாயிடுச்சு, யார் விபிக்கு. ஏமா இப்போ கதை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அங்கேருந்து சூப்பராக அடிச்சு விட்றாரு நம்ம முத்து. வன்மத்தில் போயிட்டுருக்குங்க, எங்கே அது வந்து ரோட்டில் பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படின்னு செம்ம சிரிப்பு. அதுக்கப்புறம் டப்புன்னு நம்ம முத்துக்குமரன் கலாய்க்கிறார். என்னென்னா, மூதேவி நான் தான் தொலைஞ்சி போய் 3 நாள் ஆச்சு, நான் எப்படி அங்கே வந்தேன் அப்படின்னு எல்லாம் சமசிரிப்பு. உடனே அந்த அம்மா, நீ வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜியை போடுறேன்னு வம்படியாக இழுத்து, ஐயய்ய, அதாவது காலங்கள் மாறினாலும் டாஸ்குகள் மாறினாலும் டீம் மாறினாலும் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரன் மேலே இருக்கிற வன்மம் மாறாது. ஜாக்லின் கூட மறைஞ்சிடும் போல இருக்குது, ஆனால் இவங்களுக்கும் மறையவும் மறையாது போல இருக்குது. ஆனாலும் சரியான பதிலீடு கொடுத்தாரு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்குது, எல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டரில் இருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு முத்துக்குமரோட அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் சௌந்தர்யா திரும்ப இந்த மாதிரி வந்து முத்துக்குமரனை பேசி அவரும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஆனாலும் அடங்க மாட்டுறாங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.